வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3வது கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படும் திகதி அறிவிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான தொடருந்து சேவை மீள ஆரம்பம். பாடசாலை நிறைவடைந்த நிலையில் போராட்டத்தில் குதித்த அதிபர் ஆசிரியர்கள். சீன உரத்தை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சி, ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவிப்பு. இனம் மற்றும் மத அடிப்படையிலான பெயர்களை கொண்ட கட்சிகளை இடைநிறுத்த வேண்டும், விமல் கட்சி பரிந்துரை. ஆப்கானிஸ்தானில் தவிக்கும் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. இந்தியாவில் 102 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 3வது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 1ஆம் தேதியில் இருந்து ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள தேவையான வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவையேனும் 2 கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கு செல்லுபடியாக பைசர் தடுப்பூசி செலுத்தப்படும். இதற்கமைய 60 வயதிற்கு மேற்பட்டோர், சிறுநீரக கோளாறு, புற்றுநோய் போன்ற பாரதூரமான நோய்களை கொண்ட 30 இருந்து 60 வயதிற்கு உட்பட்டோருக்கு 3வது தடுப்பூசி செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் ஆகியோருக்கும் 3வதாக பைசர் தடுப்பூசி செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் தற்போது பரவி வரும் கோவிட் திரிவை விட டெல்டா பிளஸ் கோவிட் திரிவானது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த டெல்டா பிளஸ் கோவிட் திரிவினால் பிரித்தானியாவில் இதுவரையில் 6% பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இடையில் சீனாவில் கோவிட் தொற்று பரவல் நிலைமை மீள தீவிரமடைந்து வருகிறது. கடந்த வாரத்தில் மாத்திரம் சீனாவின் 11 மாநிலங்களில் அதிக அளவிலான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 3 மாதங்களின் பின்னர் மாகாணங்களுக்குள் தொடருந்து போக்குவரத்து சேவைகள் ஆரம்பமாகின. இதன்படி இன்றைய தினம் 133 தொடருந்து சேவைகள் இடம்பெற்றுள்ளதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதில் பயணிக்க பருவ சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டது. இதேவேளை மீண்டும் தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் உரிய திட்டமிடல்களுக்கு அமைய அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இயந்திர சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் இந்திக்க தொடங்கொட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைக்கான அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் சசி வெல்கம் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான தொடருந்து மற்றும் பேருந்து சேவைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் அச்சுறுத்தலின் காரணமாக நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளினதும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகள் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகின. இன்றைய தினம் பாடசாலை ஆரம்பித்த போதிலும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்காக ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சென்று கற்றல் நடவடிக்கைகளை முடித்ததன் பின்னர் இன்றைய தினம் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் சுபோதினி குழு அறிக்கை அமைய சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழில் சங்கத்தினர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மலையகத்தில் நுவரெலியா பிரதான தபால் நிலையத்திற்கு அருகாமையில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 24 வருட காலமாக நிலவி வரும் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்படி இலங்கையின் ஆசிரியர் சமூகம் முன்வைக்கும் கோரிக்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தின் கௌரவத்தையும் முன்னேற்றத்தையும்
நாட்டையும் பாதுகாக்க இந்த நாட்டின் அதிகாரிகளை உன்னிப்பாக கவனிக்குமாறு நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகிறோம் எனவும் 1997 மற்றும் 2006 வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திட்டம் அமுல்படுத்தப்படாமையை கண்டித்து அதிபர் ஆசிரியர் சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக புதிய ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டமை, உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படாமை, COVID-19 குறித்து முழுமையான வசதிகள் பாடசாலைகளுக்கு செய்து கொடுக்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி எதிர்ப்பு வசனங்கள் ஏந்தி இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை மட்டக்களப்பில் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து காந்தி பூங்காவில் இருந்து பேரணியாக மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று மீண்டும் காந்தி பூங்கா முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். தங்களது கோரிக்கைக்கான சம்பள முரண்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும், கல்வியில் ராணுவ மயமாக்கலை நிறுத்த கோரியும், பாராளுமன்றத்தில் சம்பளம் தொடர்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்க கோரியும் இந்த போராட்டத்தினை அவர்கள் முன்னெடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு இறக்குமதி விவகாரத்தில் அரசாங்கம் விவசாயிகளினதும் நாட்டினதும் நலனை கருத்தில் கொண்டு தட்டுணிவுடன் செயற்பட வேண்டும். அதனை விடுத்து தூதரகங்களின் தீர்மானங்களை படி செயற்படுத்தக்கூடாது. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம் புறக்கணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் நாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரம் பெற்றதன் பின்னர் தேசிய மட்டத்தில் 36% அரிசி மாத்திரம் இறக்குமதி செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஆட்சியில் இருந்த அரசு தலைவர்களின் சிறந்த திட்டமிடலுக்கு அமைய நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசி தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி வகைகள் ஏதும் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது அரசாங்கம் சகல வகையான அரிசியினையும் முழுமையாக இறக்குமதி செய்ய உள்ளது. தீர்மானத்தினால் தேசிய மட்டத்திலான அரிசி உற்பத்தி பாரிய விளைவுகளை எதிர்கொள்ளும். சேதன பசலைகளை பயன்படுத்தி எந்த நாடும் விவசாயத்துறையில் முன்னேற்றம் அடையவில்லை. எவ்விதமான திட்டமிடலும் இல்லாமல் ரசாயன உர இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுமையினால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேதன பசலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயத்துறை அமைச்சின் செயலாளர்கள் பலர் பதவி நீக்கப்பட்டுள்ளார்கள். ரசாயன உரம் இறக்குமதி முழுமையாக தடை செய்தமை முற்றிலும் தவறானது என விவசாயத்துறை அமைச்சின் தற்போதைய செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அவர் எத்தனை நாட்கள் செயலாளர் பதவியில் இருப்பார் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். தற்போது இந்தியாவில் இருந்து நானோ நைட்ரஜன் திரவ உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது பிரிது ஒரு மோசடியாகும். இந்த திரவ உரத்தை பயன்படுத்தி வேறொரு பீடை நாசினி பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அதனை பயன்படுத்துவது பயனற்றது என மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் சமன் சேனாதீர தெரிவித்துள்ளார். தற்போது 1 லட்சம் லிட்டர் விமானம் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. 1 லிட்டர் உரத்தின் விலை அந்த நாடுகளின் இணையதளத்தில் காணப்படுகிறது. இது இந்தியாவில் 480 இந்திய ரூபாவாகும். இலங்கையில் அமைச்சரவை திரவத்தில் 1 லிட்டர் உரத்தின் கொள்வனவு விலை 24.90 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 லிட்டர் உரத்தின் விலை சுமார் 1400 ரூபாவாகும். ஆனால் இலங்கையில் விற்பது 5000 ரூபாய்க்காகும் என வெளிப்படையான மற்றொரு மோசடி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனி மோசடி, வெள்ளைப்பூண்டு மோசடி, என்டிஜின் பரிசோதனை மோசடி, PCR பரிசோதனை மோசடி ஆகிய மோசடிகளை போன்று பிரிது ஒரு மோசடியாகவே இந்த உர மோசடியையும் பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். இனம் மற்றும் மத அடிப்படையிலான பெயர்களை கொண்ட கட்சிகளின் பதிவுகளை இடைநிறுத்த வேண்டும் என விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நாடாளுமன்ற விசேட குழு கூடிய போதே அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இதனை தெரிவித்தார். மேலும் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக உள்ளூராட்சி மன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உள்ளூராட்சி மன்ற பிரதானிகளின் மாகாண சபை மாகாண அபிவிருத்தி சபையாக மாற்ற வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளனர். அவ்வாறு மாற்றப்படும் அந்த சபைகளுக்கு மக்கள் இறையாண்மையுடன் தொடர்புடைய அதிகாரங்களை மாத்திரம் வழங்க வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. அத்தோடு இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேசிய சுதந்திர முன்னணி நாடாளுமன்ற விசேட குழுவில் சுட்டிக்காட்டியது. தேசிய பட்டியலில் மூலம் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் தேசிய மொத்த உறுப்பினர்களில் 5% குறைக்கப்பட வேண்டும் என்றும் சுதந்திர முன்னணி பரிந்துரைத்துள்ளது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி. ஆப்கான்
ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள 100 இந்தியர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினரை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி தொண்டு நிறுவனங்கள் மத்திய அரசு மற்றும் வெளியுறவு அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளன. குறித்த கடிதத்தில் காபூலில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆப்கானியர்களிடமும் இருந்து தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சீக்கிய தலைவர்களுக்கு உதவி கேட்டு தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. அவர்களுக்கு முறையான விசா உள்ளது, ஆனால் மின்னணு விசா கிடைக்கவில்லை. சுமார் 100 இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆப்கானிஸ்தானியர்கள் 222 பேர் இந்திய அரசின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர். இந்துக்கள், சீக்கிய சமூகத்தினர் உள்ளிட்டவர்களுக்கு விசா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னர் எழுந்த கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 102 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 77,40,000 டோஸ்கள் போடப்பட்டுள்ளன. இதன் மூலம் நாடு முழுவதும் இதுவரை 102 கோடியே 10 லட்சம் டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. மேலும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டவர்களின் விகிதம் 98% எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளது. இதேவேளை தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களின் முன்னுரிமை அடிப்படையில் 2வது டோஸ் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.